शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலே திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு குறளினுடைய பொருளையும் சுருக்கமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். பாயிரம் நிறைவு செய்திருக்கின்றோம். அறத்துப்பாலில் இல்லறவியல் நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்ததாக துறவறவியல். துறவறவியலில் 13 அதிகாரங்கள் இருக்கின்றன. இல்லறத்திற்கு பிறகு துறவறம். நம்ம வாழ்க்கையினுடைய புருஷார்த்தமாக அறம், பொருள், இன்பம், வீடு என்று நம்முடைய சாஸ்திரங்களில் வரையறுத்து சொல்லி இருக்கின்றது. வாழ்க்கையில் மனிதர்கள் எதை அடைய விரும்புகிறார்கள், எல்லா ஜீவர்களும் விரும்புவது என்ன என்பதை ஆராய்ந்து அதை வகைப்படுத்தி அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4க்குள் சாஸ்திரம் சொல்லியிருக்கின்றது. 4ஆக பிரித்து சொல்லியிருக்கின்றது. அறம், பொருள், இன்பம் திருக்குறளில் ஒன்றொன்றுக்கும் தனித்தனி பால் என்று பார்க்கிறோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த 3 புருஷார்த்தங்களுக்கு 3 பால்கள். அதனுடைய விஷயங்கள் எல்லாம் விரிவாகவே திருவள்ளுவர் செய்திருக்கின்றார். 4ஆவதான வீடு அல்லது மோட்சம் என்பதற்கு தனியாக ஒரு பால், தனியாக ஒரு பிரிவு செய்யவில்லை. ஆனால் இல்லறத்திலேயே இந்த அறத்துப்பாலில் இல்லறம், துறவறம் என பிரித்து அதில் துறவறவியலை வீடு என்ற மோட்ச புருஷார்த்தத்திற்காக சொல்லியிருக்கின்றார். அதில் இந்த 4 புருஷார்த்தங்களில் அறம், பொருள், இன்பம் என்பது இவ்வுலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை, அதற்கு தேவையான சாதனங்களை சம்பாதிக்கிறதுக்கான வாழ்க்கை முறை. அந்த அடிப்படையில் வாழ்க்கையையும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4ஆக பிரித்து சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது. அதனால் 4 புருஷார்த்தங்கள், அதை அடைவதற்கான வாழ்க்கை முறையையும் 4ஆக பிரித்திருக்கின்றது. 4 2ஆக சுருக்கி சொன்னால் இல்லறம், துறவறம் என்பதுதான். பிரம்மச்சரியம் இல்லறத்திற்கு தயார் செய்து கொள்ளுகின்ற நிலை. வானப்பிரஸ்தம் சந்நியாசத்திற்கு, துறவு வாழ்க்கைக்கு தயார் செய்து கொள்ளுகின்ற நிலை. அதனால் வாழ்க்கையை 2ஆகவே பிரித்தலாம். இல்வாழ்க்கை, துறவு வாழ்க்கை. 4 புருஷார்த்தங்களில் அறம்பொருள், இன்பம் என்பது இல்வாழ்க்கையிலிருந்து சம்பாதிக்க வேண்டியது, அடைய வேண்டியது. மோட்சம் என்ற பரம புருஷார்த்தம் துறவு வாழ்க்கையிலிருந்து சம்பாதிக்க வேண்டியது. இதுதான் நம்ம சாஸ்திரம் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை முறை. இந்த மோட்சத்தை அடைவதற்காக துறவு வாழ்க்கை என்பது
ஏன் என்ற கேள்வி, அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. மற்ற நாடுகளில், மற்ற கலாச்சாரங்களில் துறவு என்பது தனியாக, தனி வாழ்க்கை முறையாக இல்லை. அர்த்த காமம் இதுதான் பிரதானமாக பல மதங்களில், பல நாடுகளில் இருக்கின்றது. அர்த்த காமம் மட்டுமே போதாதா? மனிதனாக பிறந்திருக்கிறோம், உடம்போடு பிறந்திருக்கிறோம். இங்கே இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு உலக சுகங்களை நம்மால் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவித்து வாழ்ந்து விட்டு போய்விடலாமே. அப்படி அனுபவிக்கிறதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறது. அதில் இந்த ரெண்டு தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பொருள்கள் வேண்டும், அந்த பொருள்களை வாங்குவதற்கு பணம் வேண்டும். அதனால் அதற்கு ஒரு தொழில் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு அறிவு வேண்டும். அந்த அடிப்படையில் கல்வியானது இருக்கின்றது. இப்போ படிக்கிறது, வேலைக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை வைத்துக்கொண்டு சரீர சுகங்களை, உலக சுகங்களை அனுபவிக்கிறது. இப்படித்தான் பலருடைய வாழ்க்கை போக்காக இருக்கின்றது. பல நாடுகளில், பல கலாச்சாரங்களில் இப்படித்தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய தர்மம் அதை வேறு விதமாக சொல்லுகின்றது. இது தேவைதான், வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி இது, அதுவே முழு வாழ்க்கையினுடைய லட்சியம் அல்ல. அங்கே தான் வேறுபாடுங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம மதம் உண்மை, சத்தியம், சனாதன தர்மம்னு சொல்லுகிறோம். இறைவனால் அருளப்பட்டது. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பிறவியோடு தொடங்கி முடிந்து விடுவது அல்ல. பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறந்து போகிறோம், அதோடு முடிஞ்சு போகிறதுங்கிறது இல்லை. அப்படி இருந்தாக்கா இந்த அர்த்த காமம் மட்டும் போதும், இந்த உலகத்தில் இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு என்ன சுகத்தை அனுபவிக்கிறோமோ அது மட்டும் போதும் என்று ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம். ஓரளவுக்கு சாமானிய தர்மத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை நடத்தலாம். சமூக ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கத்தை விட சமூக ஒழுக்கங்கிறது தான் மற்ற நாடுகளில், மற்ற கலாச்சாரங்களில் அதிகமாக சொல்லப்படுகின்றது. சமூகத்தில், பொது இடத்துல அவன் எப்படி நடந்து கொள்ளணும், எதை செய்யணும், செய்யக்கூடாது, அதை விஸ்தாரமாக பேசுகிறார்கள், செய்கிறார்கள். அதை கடைப்பிடிக்கலைன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கிறார்கள். தனி மனித ஒழுக்கங்கிறது அது தனி மனித சுதந்திரத்தை சார்ந்தது. அதில் யாரும் தலையிடக்கூடாது. அவன் எப்படி வாழ விரும்புகிறானோ அதை வாழ்வதற்கான உரிமை அவனுக்கு இருக்கின்றது என்று மற்ற நாடுகளில் வாழ்க்கை முறை இருக்கின்றது. இது ஒரு பிறவி ஒரு தடவை தான் வாழ்கிறோம். அல்லது மத நம்பிக்கைகள் இருந்தாலும் இறந்து போன பிறகு என்றைக்கோ ஒரு நாள் ஒரு இறைவன் அழைத்து கொண்டு போவார். அந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் உயர்ந்த லோகத்துக்கு கொண்டு போவார், இல்லைன்னா நரகத்துக்கு தள்ளுவார். அவ்வளோதான் அவர்கள் மதம் சொல்லுகின்ற வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலைங்கிறது அந்த மதங்களில் அப்படித்தான் இருக்குது. புண்ணிய பாபம், புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் பல பிறவிகள். இந்த பிறவிங்கிறது ஒரு சாகரம்னா, பிறவி பெருங்கடல் என்று ஹிந்து தர்மத்தில் சொல்கிற மாதிரி மற்ற மதங்களில் சொல்லலை. ஒரு பிறவி, இறந்து போனதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் இறை தூதர் அழைச்சிட்டு போவார். அந்த மதத்தை சார்ந்தவர் அவர் இருக்கக்கூடிய, அவருடைய கடவுள் இருக்கக்கூடிய பரலோகத்துக்கு அழைத்துட்டு போவார். மற்றவர்களை மீளா நரக்கத்தில் தள்ளுவார். அவ்வளோதான். அப்படி அதனால் நாஸ்திகராக இருந்தாலும் ஒரு பிறவி அப்படிங்கிறதும், ஆஸ்திகராக இருந்தாலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த பிறவி முடிந்ததுக்கப்புறம் வேறு லோகத்துக்கு போகிறது இருக்குது. ஆனால் அது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும். அவ்வளோதான். இந்த மரணம் அடைந்த உடனே அடுத்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த பிறவிக்கு போகிறது, மீண்டும் பூமிக்கு வர்றது, பல லோகங்களுக்கு போகிறது, மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒரு சுழற்சியாக வர்றது அப்படிங்கிறது மற்ற மதங்களுடைய சித்தாந்தங்களில் இல்லை. நம்மளுடைய சனாதன தர்மம், ஹிந்து தர்மம், நம்மளுடைய வேதங்கள் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை, காட்டுகின்ற வாழ்க்கை முறை அப்படி இல்லை. பிறவி பல இருக்கின்றது. பிறக்கிறோம், இறக்கிறோம், புண்ணிய பாபத்தை சம்பாதிக்கிறோம், அதை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறக்கிறோம், இறக்கிறோம். இது ஒரு பெரிய சுழற்சி, முடிவில்லாத ஒரு பயணமாக இருக்கின்றது. இந்த பயணத்திற்கு முடிவு எப்போது வரும் என்று கேட்டால், ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைகின்ற பொழுது முடிவானது வரும்.
பிறப்பு இறப்பு என்று வருகின்ற பொழுது இடைப்பட்ட வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இன்பத் துன்பங்களில் இருந்து நிரந்தரமான விடுதலை ஒருவன் மோட்சத்தை அடைகின்ற பொழுது வரும். அல்லது பிறவாத நிலையை, நிறைநிலையை, பூர்ணமான ஒரு நிலையை, ஒரு பேரின்ப நிலையை அந்த ஜீவன் அடைகின்றான். அதன் பிறகு பிறக்கிறதுக்கு அங்கே ஜீவன் ஒரு ஆளே இல்லை. அந்த ஜீவத்துவம் போய் அவன் ஈஸ்வரத்துவத்தை அல்லது பிரம்மத்துவத்தை அடைந்து விடுகிறான், இறைநிலையை அடைந்து விடுகிறான். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை பயணமானது முடிகின்றது. இது நம்ம தர்மம் சொல்லக்கூடியது, நம்முடைய வேதங்கள் காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் தான் திருக்குறளும் இருக்கின்றது. அதனால் இல்வாழ்க்கையை சொன்ன பிறகு மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்துக்காக துறவு வாழ்க்கையை சொல்லி இருக்கின்றார், துறவரவியலை சொல்லி இருக்கின்றார். இந்த பிறவியில் இங்கே பிறந்து நம்ம அர்த்த காமத்தை சம்பாதித்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் வாழ்க்கையினுடைய முடிவில் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையினுடைய முடிவிலோ அல்லது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அதன் பிறகு துறவு வாழ்க்கைங்கிறது வருகின்றது. இந்த குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அதில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். புண்ணியம் நிறையா இருந்தால் சுகமாகவே இருக்கும். நல்ல வேலை, நல்ல கணவன் மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல பெற்றோர், நல்ல பொருளாதார நிலை, நல்ல அரசியல் சூழ்நிலை, இதெல்லாம் இருந்தால், நல்ல உடல்நிலை, இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் பெரும்பகுதி சுகமாக போகும். அது ஒரு புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடியது. எல்லோருக்கும் அப்படி அமைவது இல்லை. பலருக்கு பல விதங்களில் பிரச்சனைகள் இருக்குது, அல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை இருக்குது. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு சரியில்லாத ஆள் இருக்கிறான், மனசு நல்லா இருந்தாலும் உடம்பு சரியில்லாத ஆள் இருக்கிறான், உடம்பு மனது நல்லா இருந்தாலும் நல்ல உறவுகள் கிடைக்காத ஆட்கள் இருக்கிறார்கள். அம்மா அப்பா இல்லாமலோ அல்லது சரியாக இல்லாமலோ அல்லது குழந்தைகளே இல்லாமலோ அந்த விதங்களில் அதனால் துன்பம் இருக்குது. இல்லாமல் இருந்தாலும் பொருளாதாரம் இல்லைன்னா, நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, அதனால் வறுமை இருக்குது, அதனால் துன்பம் இருக்குன்னு. இல்லை சிலருக்கு நிறைய பணம் இருக்குது ஆனால் நோய் இருக்குது, அல்லது உறவுகள் சரியாக இல்லை, அதனால் துன்பம் இருக்குன்னு. ஆனால் அப்படி பார்த்தாக்கா பெரும்பாலான வாழ்க்கை பகுதி துன்பமாகத்தான் இருக்கிறது. ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் எளிமையாக செல்வந்தனாகி விடலை. அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்காக கடுமையாக உழைக்கிறான், பொருள் சேர்க்கிறான். 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைக்கிறான். 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் தூங்குறான்னா. இப்போ தூங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறார். அந்த பணத்தினால் தேவையான வாழ்க்கை வசதி, காரு, பங்களா, சொந்தமாக ஒரு விமானம் கூட வச்சுருக்கலாம். ஆனால் எதையும் போகிற போது கொண்டு போகிறது கிடையாது. அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சம் கோடினா, பல லட்சம் கோடி செல்வம் சேர்த்திருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். மேலும் மேலும் சேர்ப்பதற்காக அதிகமான நேரம் உழைக்கிறார்கள், நேரம் செலவு பண்ணுறான். முடிவு என்ன? போகிற போது எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அவ்வளோதான். அதனால் இந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வாழ்க்கையில் அதிகமாக இன்பத்தை விட துன்பம் தான் இருக்கின்றது. படிக்க ஆரம்பித்து படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகிறது, அப்புறம் குடும்பம், திருமணம் பண்ணி கொண்டு குடும்ப வாழ்க்கை, பொருளாதார சமூக அரசியல் சூழ்நிலைகள் அல்லது வேறு விபத்து முதலானவைகளால் என்ன நஷ்டம் வந்தாக்க துன்பம் மிகுதியாக இருக்குது. இப்படி இன்பத்தை விட துன்பம் தான் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது என்பதை ஒருவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு விவேகம், அது ஒரு அறிவு, அது ஒரு விவேகம். வாழ்க்கையில் இன்பத்தை விட துன்பம் தான் மிகுதியானது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிறவி என்பது இல்லை, மரணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விடுவது இல்லை. அடுத்த பிறவி இருக்குது. இந்த பிறவியில் நம்ம என்ன செய்து எப்படி வாழ்ந்தோமோ அதனுடைய அடிப்படையில் அடுத்தடுத்து இன்னொரு உடம்பு வரும். அது மனுஷ உடம்பாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், பேய் பிசாசாக இருக்கலாம், இல்லை தேவர்களாக கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் அடுத்த உடல் வரும். திரும்ப பிறந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால் இதோட மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சான்னா இல்லை, திரும்ப பிறந்து முதல்ல இருந்து எல்கேஜி ப்ரீகேஜியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து வாழ்க்கையை தொடர்ந்து திரும்ப அதே சுழற்சி. இப்போ பிறக்க வேண்டியது, வளர வேண்டியது, படிக்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, திருமணம் பண்ண வேண்டியது, குழந்தை பெற்றுக்க வேண்டியது, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது, அப்புறம் பேரம்பேத்தியை பார்க்க வேண்டியது, திரும்ப போய் சேர வேண்டியது, அப்புறம் என்னது
ரிப்பீட்டு திரும்ப பிறந்து திரும்ப ஸ்கூலுக்கு போக வேண்டியது அப்படியே போய்கொண்டே இருக்கின்றது. இப்போ பிறந்தார் அடைவது துன்பம். இப்படி பிறப்பு இறப்பு அதற்கு நடுவில் பல விதங்களில் துன்பமானது வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு முடிவு இல்லையா, எல்லை இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது தான் மோக்ஷம் என்பதை, வீடு பேறு என்பதை சாஸ்திரம் சொல்லுகின்றது. அந்த மோட்சத்தை அடைவதற்கு துறவு வாழ்க்கை என்பது சாதனமாக சொல்லுகின்றது. துறவு வாழ்க்கை சாதனமாக இருக்கின்றது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. துறவு அப்படின்னா என்னது? இல்லறம்னா பார்த்தோம், இல்லம் குடும்பத்தில் இருந்து, இல்லத்தில் இருந்து செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய தர்மம். ஒரு ஆணோ பெண்ணோ, ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வசதிகளோடு சுகமாக இருக்கிறது. இல்லறத்தில் இருந்து உலக இன்பங்களை அனுபவிக்கிறது. அது இல்லறம், இல்வாழ்க்கை. துறவரம், துறவு வாழ்க்கைனா என்னது? அந்த இல்லத்தை துரத்தல், அதுதான் துறவு. துறவுனாக்கா விட்டுட்டு போகிறது, விட்டு விடுதல் என்பது தான் துறவு. துரத்தல் அப்படின்னா விடுதல், விட்டு விடுதல். எதை விட்டு விடுதல்? அது வரைக்கும் வாழ்ந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு விடுதல், சமூக வாழ்க்கையை விட்டுவிட்டு விலகி இறைவன் ஒருவனே அன்று அந்த இறைவனை அடைவதற்கான அல்லது பிறவாத நிலையை, மோட்சத்தை, வீடு பெற்றை அடைவதற்கான சாதனைகளை தீவிரமாக முழுமையாக செய்தல் என்பதுதான் துறவு வாழ்க்கையினுடைய தர்மம். அதுதான் இங்கே சொல்ல போகின்றார். துறவரவியல். அப்படி இல்வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தவன், துறவு வாழ்க்கைக்கு வருகின்றவன் பின்பற்ற வேண்டிய அறங்கள் என்ன என்பது இந்த இயலில் சொல்லப்படுகின்றது. அதான் இங்கே சுருக்கமாக போட்டிருக்கிறோம். இல்வாழ்வின் அறங்களை தவறாது கடைப்பிடித்து விவேக வைராக்கியம் அடைந்து, இல்லறத்தில் இருந்து அதற்கான தர்மத்தை கடைப்பிடித்து அதனால் விவேக வைராக்கியம் வந்து, விவேக வைராக்கியம் என்னது? வாழ்க்கை இன்ப துன்ப மயமானது, வாழ்க்கையில் எல்லாமே அனித்தியமானது. நம்மளுடைய உடல், நாம் சேர்க்கிற செல்வம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், பணம், பதவி எல்லாமே அனித்தியமானது. ஒரு நாள் நம்மை விட்டு போகக்கூடியது. அதை விட்டு நாம் போகணும் அல்லது நம்மை விட்டு அது போகும். ஒரு நாள் எல்லாமே பிரியக்கூடியது, முடியக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு அதன் மேலே இருக்கக்கூடிய பற்றை, அபிமானத்தை விட்டுவிடுதல், குறைத்து கொள்ளுதல், அது வைராக்கியம். அதனால் ராகம்னா பற்று, ராகம் நீங்கிய நிலை வைராக்கியம். வைராக்கியத்தை அடைந்து அதுக்கப்புறம் இப்படி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இந்த பிறவி பெருங்கடல், அதை நான் கடக்க வேண்டும் என்று விரும்பி, பிறவிக்கு அஞ்சி, அடுத்த பிறவிக்கு அஞ்சி, வீடு பேற்றினை அடைய விரும்பி, பிறவாத நிலையை அடைய விரும்பி, இந்த இல்வாழ்வினை துறந்து மனைவி, குழந்தைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக செய்துவிட்டு பிறகு துறவு வாழ்க்கைக்கு வந்து அங்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கின்ற முறைப்படி துறவு தர்மத்தை, துறவு அறத்தை கடைபிடித்து ஞானம், மோட்சம் என்று வாழ்க்கையை முடித்து கொள்ளுதல். அதனால் துறவரம். அதனால் செல்பவருக்கு உரிய, துறவு வாழ்க்கைக்கு செல்பவருக்கு உரிய அறம் துறவரம் ஆகும். அந்த துறவரத்தில் ரெண்டு படியில் இருக்க துறவரம். அத்துறவரம் விருப்பு வெறுப்புகள் விலகி மனம் தூயதாவதற்காக காக்கப்படும் விரதங்களும் அவற்றால் மனம் தூயதான பின் தோன்றுவதான ஞானமும் என இரு வகைப்படும். அப்போ ஒன்று ஞானத்தை, மோட்சம்தான் நம்முடைய லட்சியம். அந்த மோட்சத்திற்கு ஞானம்ங்கிறது தேவை. அந்த ஞானத்திற்கு சில அடிப்படை தகுதிகள் தேவை. அதனால் 2 நிலைகளில் முதல்ல ஞானத்திற்கு தேவையான தகுதிகளை சம்பாதித்து கொள்வது. உட்கார் வந்துடுவாங்க, அம்மா வந்துடுவாங்க, உட்கார். அப்போ ஞானத்திற்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்ளுதல், அதற்கான அந்த நற்பண்புகள் மற்ற சாதனைகள் எல்லாம் செய்து மனதை பக்குவப்படுத்துதல். அப்புறம் பக்குவப்பட்ட மனதிற்கு குரு மூலமாக ஞானத்தை கொடுத்தல், அது தனி. ஞானத்திற்கான சாதனைகளை பின்பற்றுதல் என்பது தனி. அந்த ஞானத்திற்கு முன்னால் ஞானத்தை அடைவதற்கு தகுதியுடையதாக மனதை ஆக்குதல். இதில் இந்த முதல் நிலையை மட்டும் இந்த துறவரவியல்ல சொல்கிறார். ஞான சாதனைகளான ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை விரிவாக இந்த திருக்குறளில்
திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஏன்னா இங்கே தர்மத்தை பிரதானமாக சொல்கிறது தான் அவருடைய நோக்கம், ஞான நூல் செய்வது அல்ல. அதனால் ஞான நூல்கள் வேறு தனியாக நிறைய இருக்கின்றன. இங்கே தர்மம் என்பது தான். அதனால் இல்லற தர்ம இல்வாழ்க்கையினுடைய தர்மத்தை சொன்ன பிறகு ஞான வாழ்க்கையினுடைய துறவு வாழ்க்கையினுடைய தர்மத்தை, அதிலேயும் முதல் நிலை தர்மத்தை மட்டும் சொல்லுகின்றார். மனதை பக்குவப்படுத்துவதற்கு தேவையான நற்பண்புகள், சாதனைகள், அதை மட்டும் சொல்லுகின்றார். அது என்ன இருக்குது? விரதம் என்பது செய்ய வேண்டுவனவும் விளக்க வேண்டுவனவும் ஆன பல. அதனால் விரதம் அப்படின்னா தவம்னு சொல்கிறோம், விரதம்னு சொல்கிறோம். துறவு வாழ்க்கையினாலே தவம். அதில் பலவிதமான நியமங்கள், கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த நியமம் கட்டுப்பாட்டுக்கு விரதம்னு பேர். அந்த விரதங்கள் பல. அதில் முக்கியமானதை மட்டும் இந்த துறவரவியலில் சொல்லுகின்றார். அதில் முதன்மையானது அருள் உடைமை. அருள் என்ற ஒரு சொத்து. இல்வாழ்க்கையில் அன்பு என்பது முதல் அதிகாரமாக இருந்தது. அன்புடைமை வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு இல்வாழ்க்கைக்கே பண்பும் பயனும் அதுனர். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுனர். இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் முதன்மையானது அன்பு தான். அன்பு இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை நரகமாக இருக்கும். அதனால் அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி துறவு வாழ்க்கைக்கு அடிப்படை தர்மம், அடிப்படை பண்பு அருள் என்பது. அதனால் அருளை முதல்ல சொல்கிறார். ஒருவன் துறவு வாழ்க்கைக்கு வருகின்ற ஒருவன் அருளை வளர்த்து கொள்ள வேண்டும், அருள் உடையவனாக ஆக வேண்டும், அன்பை அருளாக பரிணமிக்க செய்ய வேண்டும், அன்பு அருளாக மாற வேண்டும். அன்பினுடைய அடுத்த நிலை தான் அருள். அதனால் அன்பு யாருக்கு இல்வாழ்க்கையில் இருக்கோ, யார் இல்வாழ்க்கையில் அன்புடையவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் துறவு வாழ்க்கைக்கு வர முடியும். துறவு வாழ்க்கையில் அருள் என்பதை பெற முடியும். அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்க்கணும். அருள் என்பது உறவுகள் என பாராது இயல்பாக எல்லா உயிர்களின் மேலும் காட்டுவதாகிய அன்பு. இதுக்கு கருணைன்னு பேர், இரக்கம்னு பேர். அன்பு என்கிற பொழுது மனைவி, குடும்பம், குழந்தைகள், சொந்தக்காரவங்க அவர்களிடத்தில் மட்டும் ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்கும். என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை, பொறுப்பு இருக்குது. அதனால் அதன் மேலே மிகுதியான அன்பு இருக்கும். அதற்கு விரோதமாக உறவுகளாக இருந்தாலும், மாமா மச்சனோ இல்லை வேறு மாமியாரோ யாராக இருந்தாலும், தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், அதற்கு ஒரு பாதகமாக யார் இருந்தாலும் அவர்கள் மேலே ஒரு விரோத மனப்பான்மையானது வருகின்றது. அப்போ அந்த அன்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் ஒரு 4-5 உறவுகள் அல்லது ஒரு 10-15 உறவுகளோடு அந்த அன்பு வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதை பாதுகாக்கிறது மட்டுமே வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆனால் துறவு வாழ்க்கையில் அப்படி இல்லை. இந்த எல்லைகள் எதுவும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலும் சமமாக அன்பு கொண்டிருத்தல் என்பது தான் துறவு வாழ்க்கையினுடைய முதன்மையான தர்மம். ஏன்னா இந்த அன்பு, குடும்பம், உறவுகள் என்ற வரையறை இருக்கிற வரைக்கும் விருப்பு வெறுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றி ஆகணும், என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாற்றி ஆகணும், என்னுடைய கணவனோ மனைவியோ பெற்றோரோ அவர்களை, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை காப்பாற்றி ஆக வேண்டும், அவர்களுக்கு தேவையான பொருள் சம்பாதிக்கணும், அவர்களுக்கு விரோதமாக ஏதாவது இருந்தால் அதை நான் நீக்க வேண்டும். அதனால் எதிரிங்கிறது உலகத்தில் விருப்பு வெறுப்புங்கிறது இல்வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இப்போ விருப்பு வெறுப்பு மனசில் இருக்கிற வரைக்கும் ஒருவன் அமைதியை அடைய முடியாது, ஞானத்தை பெற முடியாது. ஆகவே ஞானத்தை பெறுவதற்கு அடிப்படை தகுதி இந்த ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு நீங்கணும். விருப்பு வெறுப்பு நீங்கணும்னா அது இல்லறத்தில் இருந்து கடைபிடிக்கிறது, நீக்கிறது கட்டம். ஆகவே துறவு வாழ்க்கைக்கு வர வேண்டும். அந்த துறவு வாழ்க்கையில் எந்த தனிப்பட்ட சிலர் என்று எந்த ஒரு வரையறையும் இல்லாமல், அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவுகள் என்று இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் உறவுகளாக கருதுதல், சமமாக பார்த்தல், நல்லவன் கெட்டவன், நண்பன் பகைவன், உறவு எதிரி என்று எந்த வரையறையும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்த்தல். யாரும் நண்பனும் கிடையாது, யாரும் எதிரியும் கிடையாது, யாரும் உறவும் கிடையாது, யாரும் பகையும் கிடையாது என்ற சமபாவனை தான் அருள். அந்த அருள் துறவு வாழ்க்கைக்கு வர்றவனுக்கு முக்கியமானது. ஏன்னா அந்த அருள் வந்தால்தான் அவன் மனதில் இருந்த விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட முடியும். அந்த விருப்பு வெறுப்பு நீங்கினால்தான் ஞானம் என்பது வரும். ஞானம் வந்தால் மோட்சம் என்பது வரும். அதனால் பின்னாடி பார்க்க போகிறோம்.
காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய்னா. காமம், வெகுளி, விருப்பு, வெறுப்பு, மோகம் என்ற மயக்கம் அல்லது அறியாமை, இந்த மூணும் எப்போ நீங்குகின்றதோ அப்பொழுதுதான் பிறவியானது நீங்கும். இப்போ பிறவி நீங்கிறதுக்கு விருப்பு வெறுப்பு நீங்க வேண்டும். அந்த விருப்பு வெறுப்பு நீங்குதல் என்பது முழுமையாக துறவு வாழ்க்கையில் இருந்து தான் சாத்தியங்கிறதுனால துறவு முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. 10 குறள்களில் துறவினுடைய தர்மங்களை இந்த அருள் என்பதனுடைய சிறப்புகளை சொல்கிறார். முதல் 2 குறளில் அருளுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. எல்லா செல்வங்களுள்ளும் மேலான செல்வம் அருள் என்பது காட்டப்படுகின்றது. அதே போல் அருளினுடைய பயன் இம்மை மறுமை இரண்டுக்கும் பயன் தரத்தக்கது அருள் என்பது சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் 3, 4, 5 3 குறள்களில் அருளுடையவர்களுக்கு மனோரீதியான துன்பம் இல்லை என்பதை சொல்லுகின்றார். மறுமையிலேயும் துன்பம் இல்லை, பாப்பம் இல்லை, இந்த பிறவியில் இங்கேயும் அவர்களுக்கு துன்பம் இல்லைங்கிறத காட்டுகின்றார். அதுக்கப்புறம் 6, 7, 8, 9 4 குறள்களில் அருள் இல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால், அருளை ஒருவன் அடையவில்லை என்றால் அவன் வாழ்க்கை வீணானது என்பதை காட்டுகின்றார். அதனால் வருகின்ற குற்றத்தை காட்டுகின்றார். வினைப்பயன் மறந்தவர், முக்தி இன்பம் அவர்களுக்கு இல்லை. அருள் இல்லைனா முக்தி இன்பம் இல்லை. அதற்கப்புறம் அவர்கள் என்றைக்கும் அருளுடையவர்களாக ஆதல் என்பது அரிதான ஒன்றுன்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, அருள் இல்லை என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற தர்மங்களும் கூட மறைந்து விடும்னு சொல்லுகின்றார். இறுதியாக இந்த அருளை எப்படி சம்பாதித்து கொள்ளுதல் என்று கேட்டால் அதற்கான உபாயத்தையும் 10வது குறளில் சொல்லி முடிக்கின்றார். ஒன்றொன்றையும் நம்ம பார்க்கலாம். முதல் குறள் படிக்கலாம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. செல்வம் செல்வத்துள் செல்வம். செல்வம்னா நமக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய உடைமை, ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அன்புடைமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, இந்த உடைமைகள்லாம் செல்வம், சொத்து. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சொத்து நமக்கு எது மகிழ்ச்சியை தருமோ, சந்தோஷத்தை தருமோ, நன்மையை தருமோ அதெல்லாம் செல்வம். அது எல்லாமே சொத்து தான். அறிவுங்கிறது ஒரு சொத்து, அன்புங்கிறது சொத்து, நல்லொழுக்கங்கிறது சொத்து, அடக்கமுடைமைன்னு பார்த்தோம், அடக்கங்கிறது சொத்து. இப்போ சொத்துங்கிறது வெறும் பணம் காசுங்கிறது மட்டுமல்ல, எது இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாமோ, எது நமக்கு நன்மையை தருமோ அது எல்லாமே நம்முடைய சொத்து, நாம் சம்பாதிக்க வேண்டியது. பணம் இருந்தாக்கா பசி போகிறதுக்கு உணவு வாங்க முடியும், சாப்பிட்டா சந்தோஷம்னா. அதே மாதிரி மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையானது எதுவோ அதெல்லாம் செல்வம், அதெல்லாம் நம்ம சம்பாதிக்க வேண்டியது. அந்த அடிப்படையில் அன்பு, ஒழுக்கம், பண்பு, அடக்கம் முதலானவை சொல்லப்பட்டது. இப்படி உலகத்தில் என்னெல்லாம் செல்வம் இருக்கோ அது நற்பண்பு செல்வமாக இருக்கலாம் அல்லது பொருட்செல்வமாக இருக்கலாம். புறத்தில் இருக்கக்கூடிய செல்வம்னாக்க புறத்தில் பார்த்தோம்னா அசைகின்ற சொத்து, அசையாத சொத்துனா, சொத்தை ரெண்டாக வச்சுருக்கிறோம்னா அசைகிற சொத்து, அசையாத சொத்து. அசையாத சொத்துனா நிலம், வீடு எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது, அசையாமல் இருக்கிறது. அப்புறம் காரு, இந்த மற்ற காரு இதெல்லாம் அசைகின்ற சொத்து. மற்ற உறவுகள் இது எல்லாமே பசு, ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் என்னது ஒரு இடத்துல இருக்குமா? அது நகர்ந்து போகக்கூடிய அசைகின்ற சொத்து, அதுவும் சொத்து தான். இந்த சொத்துக்களை விட உயர்ந்த செல்வம் அருளாகிய செல்வம் தான்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பொருள்கிற செல்வத்தை ஒருவன் சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அது சொல்லப்போனால் நல்லவர்கள்ட்ட விட கெட்டவர்கள்ட்ட தான் மிகுதியாக இருக்குது. நல்லவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். கெட்டவன் தர்மத்தை பற்றி அவனுக்கு சிந்தனை இல்லை. அதனால் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம்னா, கொள்ளையடிக்கலாம், ஏமாற்றலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், எவ்வளோ கலப்படம் பண்ணலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்னு எந்த தர்மத்தையும் கடைபிடிக்காதவர்களிடத்துல தான் சொத்து நிறையா இருக்குது, செல்வம் நிறையா இருக்குது. அதனால் என்ன சொல்கிறார்? பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதனால் அது ஒரு உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்குது, எல்லாரிடத்துலேயும் பணம் இருக்குது. படித்தவன், படிக்காதவன், நேர்மையாக இருக்கிறவன், நேர்மை இல்லாதவன், எல்லாரிடத்துலையுமே பணம்ங்கிறது இருக்குது. அதனால் பொதுவாக
ஒரு உயர்ந்த பொருள்னால் சிலர்கிட்ட மட்டும் இருந்தால் தான் அது உயர்ந்த பொருள். அடைவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒன்றை தான் உயர்ந்த பொருள்னு சொல்ல முடியும். சாமானியமாக கிடைக்கக்கூடியது யார் வேணாலும் வாங்க முடியும் அப்படின்னாக்கா அது ஒரு உயர்ந்த பொருளாக. சில கார் கம்பெனியெல்லாம் விலை உயர்ந்த கோடிக்கணக்கில் கார் விலையுடைய கார் தயாரிக்கிற சில கம்பெனிகள் சிலருக்கு மட்டும்தான் காரை கொடுக்குறான். அந்த கார் வெறும் பணம் கொடுத்தா கார் கொடுக்கறது இல்லை. அந்த காரு அதற்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்னா, அவர் பிரதம மந்திரியாக இருக்கணும், இல்லை பெரிய தொழிலதிபராக இருக்கணும் அப்படின்னு சில ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான். பணம் கொடுத்து யார் வேணாலும் கார் வாங்கிடலாங்கிறது இல்லை. சில தயாரிப்புகள், சில கம்பெனிகள் மிக உயர்ந்த கார்கள், சிறப்பான கார்களை ஸ்டேட்டஸ் பார்த்து கொடுக்கறதுன்னு வச்சுருக்கிறான். அப்போ தான் அவன் காருக்கு மரியாதைன்னா. அவர்கள்ட்ட உயர்ந்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய காரு அப்படிங்கிற ஒரு கெத்துனா, அவன் காருக்கு ஒரு மரியாதை உயர்ந்தவர்கள்ட்ட மட்டும்தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஓப்பனாக சேல்ஸ் பண்ணுறது இல்லை. அப்போ என்னது, உயர்ந்த பொருள் உயர்ந்தவர்கள்ட்ட இருக்கிறது. அப்போ அந்த ஒரு உயர்ந்த பொருளை சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு சில தகுதிகள் வேண்டும். அதனால் இந்த பொருள் பணம்ங்கிறது எல்லாரிடத்துலேயும் இருக்குது. பிச்சைக்காரன் சொல்லப்போனால் உழைச்சி சம்பாதிக்கிறவங்க பிச்சைக்காரன் கூட நிறையா பணம் வச்சுருக்கிறான். பேங்க் பேலன்ஸ் நிறையா வச்சுருக்கிறான், நிறையா சொத்து பிச்சைக்காரன்ட்டு தான் நிறையா இருக்குன்னா. அதனால் எல்லோர்கிட்டையும் பணம் இருக்குது. ஆகவே பணம் ஒரு சிறந்த செல்வம் கிடையாது. அருள் செல்வம் தான் செல்வத்துள் செல்வம். உயர்ந்த செல்வம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடு இருக்கிறது, அருளோடு இருக்கிறது தான் உயர்ந்த செல்வம்னு இங்கே சொல்லுகின்றார். அதனால் செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் பூரியார்னாக்க அறமில்லாத செயல்களை செய்பவர்களிடத்தில் கூட பொருட்செல்வம் இருக்குது. ஆனால் தர்மவான்களிடத்தில் அவர்களிடத்தில் தான் அருள்னு இருக்கும். புண்ணியம் மிகுந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் தான் அருள் என்பது இருக்கும். அதனால் அதுதான் உயர்ந்த செல்வம். அதை ஒருவன் சம்பாதிக்க வேண்டும், அதை அடையிறதுக்கான முயற்சியை செய்ய வேண்டும். தமக்கு இன்பம் தரும் உயிர்களிடத்தில் அன்பும் துன்பம் தரும் உயிர்களிடத்தில் வெறுப்பும் ஏற்படுவது இயல்பு. அனைத்தையும் துறந்த பின் இன்ப துன்ப விஷயங்களை விருப்பு வெறுப்பின்றி விதியினால் வருவதை ஏற்று எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணுவதும் எதிர்பார்ப்பு இல்லாது வாழ்வதும் அருளுடைமை ஆகும். அதனால் அருள்னாக்க எல்லா உயிர்களையும் சமமாக பார்த்து வாழ்கிறதுன்னு. அந்த மனநிலை, அந்த பக்குவங்கிறது எல்லோருக்கும் வராது. அப்படி ஒரு உயர்ந்த ஒரு செல்வத்தை சம்பாதிக்கிறது தான் உயர்வானவர்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதனால் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்னு சொல்கிறார். இந்த பணத்தை சம்பாதிக்கிறது எளிது. அது மட்டும் இல்லை, பணம் அனித்தியமானது, மாறுபடக்கூடியது. பணம் சம்பாதிக்கிறதுல எவ்வளவோ துன்பம் இருக்குது. ஆனால் அருள் என்பது ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது, மாறுபடாதது, முக்திக்கு சாதனமாக இருக்கிறது. பணம் அதிகமாக நமக்கு பந்தம், பிரச்சனை தான் அதிகமாகும். எந்த அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கோ அந்தளவுக்கு பிரச்சனை அதிகமாகும். இது எந்த அளவுக்கு அருள் இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனை குறையும், அமைதி மேலோங்கும். அதனால் பொருட்செல்வத்தோட அருட்செல்வம் மேலானது. இரண்டாவது குறள். நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. எப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும், எல்லா மத நூல்களை ஆராய்ந்து பார்த்தாலும், எந்த கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தாலும் அருள் தான் மேலானது என்பது தெரிகின்றது. அதனால் மதங்களுக்குடைய தத்துவ விஷயங்களில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்கள்லேயும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அருள் என்பது. அன்பே சிவம்னு பார்க்குறோம். அன்பே, லவ் இஸ் காடுனா எல்லா மதத்துலேயும் அதை சொல்கிறான். எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடு இருக்கணுங்கிறது. அப்புறம் வேறு இடங்களில் மாறுபாடு இருக்கும். ஆனால் அன்புங்கிறது பொதுவான ஒரு தர்மமாக, அருள் என்பது பொதுவான ஒரு தர்மமாக பல மதங்கள், எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. அப்புறம் எல்லா நியாயங்களை வைத்துக்கொண்டு எப்படி யோசித்து பார்த்தாலும் அருளே மேலானது. ஆகவே ஒருவன் அருளை அடைய வேண்டும். அதாவது இந்த பிறவிக்கு பணம் பயன்படலாம், ஆனால் மேல் உலகங்களுக்கு, அடுத்த பிறவி உயர்ந்த நிலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு பணம் துணைக்கு வராது. அருள் தான், அருளால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் தான் நமக்கு துணைக்கு வரக்கூடியது. பணம்னு வாழ்கிறவன் பணத்தை சேர்த்து வைக்கிறான், போகும்போது விட்டு போயிடுறான்.
ஆனால் யாரிடத்தில் அருள் இருக்கோ அவர்கள் தான் அந்த பணத்தை புண்ணியத்துக்காக பயன்படுத்துகிறார்கள், தர்ம காரியத்துக்காக. அருள்ங்கிறது என்ன? இரக்கம், கருணை. யாருக்கு கருணை இருக்கோ, இரக்கம் இருக்கோ, தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற பொழுது அதுவே ஒரு இன்பமாக இருக்குது. ஈத்துவக்கம் இன்பம்னு சொல்கிறார். இப்போ கொடுக்குறதே ஒரு இன்பம்ங்கிறது முன்னாடி ஏற்கனவே ஈகைங்கிற அதிகாரத்தில் பார்க்குறோம். நாம சாப்பிட்றத விட பலருக்கு பகிர்ந்து கொடுத்து அனுபவிக்கிறது, பகிர்ந்து கொடுத்து சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது மகிழ்ச்சியான ஒன்று. அப்போ அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இரக்கம், கருணை இருக்கணும். அன்பு இருக்கணும், இரக்கம், கருணை இருக்கணும். அப்போ தான் கொடுக்க முடியும். வெறும் அன்பு மட்டும் இருந்தால் அது இல்வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பம் மட்டும்தான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட கொடுக்க மாட்டான். அதனால் பிச்சைக்காரனுக்கோ ஏழைக்கோ போகிறதுக்கு கூட தயக்கம் இருக்கும். எல்லாருக்கும் அடுத்தவருக்கே கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்துக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் சன்னியாசிக்கு அப்படி இல்லை. உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கிறார், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகின்றார். அந்த அன்பு மேலானது, அதுதான் மோட்சத்திற்கான சாதனம். அதனால் அது துணை அப்படிங்கிற பொழுது மோட்சத்திற்கு துணையாக வரக்கூடியது அருள் தான். அடுத்தது 3வது குறள். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இப்போ அருள் இருக்கக்கூடியவர்கள் நரகலோகத்துக்கு போகிறது இல்லைன்னு சுருக்கமாக சொன்னால் அதான். இருள் சேர்ந்த இன்னா உலகம்னா இன்னானா துன்பம், துன்பம் இருக்கக்கூடிய உலகம், இருள் நிறைந்திருக்கக்கூடிய, துன்பம் நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தை சென்று சேர்தல் என்பது அருள் உடையவர்களுக்கு இல்லை. அவர்கள் நரகலோகத்துக்கு போகமாட்டாங்கன்னு. ஒன்று பிறவாத நிலை மோட்சத்தை அடைவார்கள். மோட்சத்தை அடையலைனாலும் உயர்ந்த புண்ணிய லோகங்களுக்கு தான் அருள் இருக்கிறவன். அவன் கொடுத்த சம்பாதித்த பணத்தோ அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் தியாகம் செய்தா அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தினால் உயர்ந்த லோகத்துக்கு தான் செல்வான். கண்டிப்பாக நரக்கம் முதலான லோகங்கள் அவனுக்கு இல்லை. அப்புறம் துறவு வாழ்க்கைக்கு அருள் சேர்ந்திருப்பவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறது இல்லை, பண்ண நினைக்கிறது இல்லை. அதனால் அவர்களுக்கு பாப்பம் வருவது இல்லை. ஆகவே பாப்பத்தினுடைய பயனான லோகங்களுக்கு போகிறது இல்லை. அதனால் ஒன்று மோட்சம், இல்லைன்னா உயர்ந்த லோகம். இதுதான் அவர்களுக்கு பலனாக கிடைக்கும். அடுத்தது மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இதே கருத்து தான் இந்த பூமியில் உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் மற்ற உயிர்களை அன்பு செலுத்தி அருள் கொண்டு பாதுகாத்து இரக்கம் கருணையோடு வாழ்கின்றவர்களுக்கு தனக்கு அச்சத்தை தருகின்ற பாப்பமானது ஏற்படுவது இல்லை. தன் உயிர் அஞ்சும் வினை, தனக்கு பயத்தை உண்டு பண்ணுகின்ற பாப்பமானது ஏற்படுவது இல்லை. அதனால் இங்கே மற்ற உயிர்களிடத்தில் அன்போட கருணையோடு வாழுகின்றவன் அதன் பிறகு அவன் பாப்பத்திற்கு பயப்படுவது இல்லை. அவன் யாருக்கும் எந்த தீமையும் செய்வது இல்லை. அருளுடையவன் தீச்செயல்கள் செய்யான் அல்லது அருளுடையவர்க்கு மறுமையில் அஞ்சும்படியான பாப்பம் ஏற்படுவது இல்லை. 2 கருத்து. ஒன்று, தன்னுயிர் அஞ்சும் வினைனா தனக்கு பின்னாடி பாப்பமாக ஆகின்ற பாப்பச் செயல்களை செய்வது இல்லை. அவன் எந்த பாப்ப காரியத்தையும் பண்ண மாட்டான். ஏன்னா தன்னை மாதிரியே எல்லோரும் நினைக்கிறான். நான் துன்பத்தை விரும்பவில்லைன்னா எந்த உயிரினமும் துன்பத்தை விரும்பவில்லை. ஆகவே நான் யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறான். பாப்ப காரியங்களை, துன்பத்தை தருகின்ற செயல்களை செய்கிறது இல்லை. அதனால் அவனுக்கு பாப்பங்கிற பலனானது ஒரு பொழுதும் வருவது இல்லை. இப்போ இல்வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நிறையா பணம் சம்பாதிக்கிறான், நிறையா தான தர்மங்கள் பண்ணுறான், அதனால் புண்ணியம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் துறவு வாழ்க்கைங்கிற பொழுது எல்லா உடைமை சொத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போயிடுறான். அங்கே போய் அவன் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை, அல்லது தான தர்மங்கள் துறவு வாழ்க்கையிலேருந்து பண்ணுறது இல்லை. ஏன்னா அவனை எதுவும் வச்சுக்கலையே, எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது தான் துறவு. இப்போ கால மாற்றத்தில்
நிறைய அறப்பணிகளெல்லாம் ஆசிரமங்களில் இருந்து சன்னியாசிகள் செய்கிறார்கள். ஆனால் சாஸ்திரம் சொல்லுகின்ற தர்மப்படி அவனுக்குன்னு ஒரு இருப்பிடமே இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு குடிசையோ மரத்தடியோ கோயிலோ திண்ணையோ அங்கே தான் இருக்கணுமே ஒழி அவனுக்குன்னு ஒரு சொத்து வைத்து கொள்ளக்கூடாது. எந்த சொத்தோ உறவுகளோ உடைமைகளோ பொறுப்புகளோ கடமைகளோ எதுவும் இல்லாமல் அனைத்தையும் துறக்கிறது தான் துறவு வாழ்க்கை. அதனால் கரதல பிக்ஷா தருதல வாசகனா, கையில் பிக்ஷை எடுத்து மரத்தடியில் வாழ்கிறதுனா அவ்வளோதான். ரத்யா சற்பட விரச்சித கந்தகனா, போட்டிருக்க ட்ரெஸ் என்னென்னா தெருவில் ரோட்டில் கிடைக்கக்கூடிய குப்பையில் கிடைக்கக்கூடிய ஒரு நைந்து போன துணி. அது சாக்காக இருக்கலாம், இல்லை மரப்பட்டையாக இருக்கலாம், அல்லது காடுகளில் வசித்தாக்கா மான் தோல் புலித்தோல் இப்படி இருக்கலாமே ஒழிய ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ தங்குறதுக்கு நல்ல இடமோ சாப்பிட்றதுக்கு விசேஷமான உணவு இப்படி எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறவன் தான் துறவி. அப்போ அவன் யாருக்கும் எந்த தர்மமும் பண்ண முடியாது, பண்ண போகிறது இல்லை, பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் துறவு வாழ்க்கை. அப்போ அவனுக்கு புண்ணியம் எப்படி வரும்னா, புண்ணியம் வர வேண்டியதில்லை, அவன் பாப்பம் எதையும் செய்யறதில்லை, எப்பொழுதும் ஜபம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அதுவே ஒரு பெரிய புண்ணியம். அதனால் அவனுக்கு பாப்பம் என்பது இல்லை. பொருள் கொடுத்து புண்ணியத்தை சம்பாதிக்கிறதில்ல, அவன் பண்ணுகின்ற ஜபம் தியானம் மற்ற ஆச்சார அனுஷ்டானங்கள் சாஸ்திரம் அதுவே அவனுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கும். ஆகவே அவனுக்கு பாப்பங்கிறது இல்லைன்னு சொல்கிறார். அடுத்த குறள், அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கு மல்லல் மாஞாலங்கரி. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கு மல்லல் மாஞாலங்கரி. அருளாழ்வார்க்கு அல்லல் இல்லை. நல்ல அருளோடு இருக்கின்ற துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு துன்பம் என்பது இல்லை. துறவிகள் சன்னியாசிகள் ஒருபொழுது துன்பத்தை அடைவது இல்லை. துன்பம் கவலை என்பது இல்லை. சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்காங்க. எது இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உணவு கிடைச்சாலும் உணவு இல்லைனையோ அல்லது குளிரோ வெப்பமோ எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு அமைதியான நிறைவான பக்குவ நிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் புறத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் அவர்களை துன்பப்படுத்த முடியாது. அப்புறம் அவர்களாக யோசித்து பார்த்து கவலைப்படுறதுங்கிறதும் இல்லை. நமக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவோ அல்லது குளிர் வெப்பத்தினால பாதிப்பு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னா, நல்ல வீடு இருக்குது, நல்ல ஏசி முதலானவைகள்லாம் போட்டு குழுன்னு இருக்கலாம். ஆனால் இந்த வெயில் மழையிலிருந்து பாதிப்பு அடையாத ஒரு தங்குமிடம் இருக்கலாம். ஆனால் மனசில் 1000 கவலை இருக்குது. அதனால் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை விட மனசில் இருக்கக்கூடிய கவலை, இது அப்படியாச்சு இது அந்த சின்ன அவன் என்ன நடப்பான், இது ஆகுமோ அப்படி ஆகும்னு நடந்ததையோ அல்லது நடக்க போகிறதையோ நினச்சி குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புறத்தில் எல்லாம் வசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மனசில் 1000 பிரச்சனை கவலை இருக்குது இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு. துறவு வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு நேர் எதிரானது. புறத்தில் எந்த வசதியும் கிடையாது, மழையோ வெயிலோ அதில் தான் இருக்கணும். கொசுவோ மூட்டைப்பூச்சியோ திறந்த வெளியில் படுத்திருக்கிறார், மரத்தடியில் படுத்திருக்கிறார், வெறும் கௌபீனம்தான் கட்டியிருக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. அல்லது வேறு நோய்கள் முதலானவை இருந்தாலும் அதுக்கு மருத்துவம் பார்த்துக்கிறத பற்றி கூட பெருசாக அவர் கவலைப்படுறதில்லை. சாப்பாடு கிடைக்கும் கிடைக்கலைங்கிறத பற்றி கவலை இல்லை. அது புற ரீதியாக அதில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் மனசில் அவருக்கு கவலைப்படுறதுக்கு விஷயம் இல்லை, எதை குறித்தும் அவர் கவலைப்படுவது இல்லை. அதனால் அந்த அருள் நிறைந்த மனது இருக்கிறவர்களுக்கு துன்பம் என்பது இல்லை. அதற்கு இந்த உலகமே சான்றுன்னு. அப்போ உலகத்தில் ஏற்கனவே துறவிகளாக இருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையே சான்று. அவ்வளோதான். எத்தனையோ காலகாலமாக இந்த தேசத்தில் இருந்திருக்கிறார்கள். ரிஷிகள் மகான்கள் யோகிகளாக இருந்திருக்கிறார்கள், சித்தர்களாக இருந்திருக்கிறார்கள், அல்லது ஒன்றுமே இல்லாமல் வெறும் துறவியாக மட்டுமே இருந்திருக்கிறார்கள். கவலை இல்லாமல் இருக்கான். அவனை பார்த்த போகிறேன் இல்லறத்தில் வீட்டில் ஒரு ஆள் சன்னியாசியாக போனால் ஒத்துக்க மாட்டான். ஆனால் சன்னியாசிகளை பார்த்த நமஸ்காரம் பண்ணுறான். என்னன்னா நிம்மதியாக இருக்கிறார், கவலை இல்லாமல் இருக்கிற, உனக்கு என்னையா பொண்டாட்டியா பிள்ளையா நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறேன்னா. அப்படி துறவிகள் கவலைப்படுவது இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு இன்மை, அருள் என்பது தான். நலைப்படி நேரமாச்சு. 5 குறள்கள் பார்த்துருக்கிறோம். மேற்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய 5 குறள்களை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.